திருச்சிக்காரரான நடிகர் நெப்போலியன் தன்னோட மகனுக்கு திருநெல்வேலியில என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நவம்பர்ல அவங்களோட திருமணம் ஜப்பான்ல நடக்க இருக்குது. எதுக்காக ஜப்பான்ல திருமணத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் தரப்பு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில நடிகர் நெப்போலியன் தென்னிந்திய சினிமா உலகத்துல ஒரு காலத்துல ரொம்ப பிரபலமான நடிகரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசியல நுழைஞ்ச இவங்க திமுக சார்பில் போட்டிக்கிட்டு மத்திய அமைச்சராகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அரசியல்ல அதிக ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க. நெப்போலியன் ஜெயசுதா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தனுஷ், குணால் அப்படின்னு சொல்லிட்டு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இதுல மூத்த மகன் தனுஷ் தசைசிதை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நெல்லை உட்பட பல இடங்கள்ல சிகிச்சை கொடுத்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு சிகிச்சையுமே பலன் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தன்னோட மகனோட வசதி எதிர்காலத்தை கருத்தில் கொண்ட நெப்போலியன் அமெரிக்காவில் டென்னசி மாகாணத்துல செட்டில் ஆகிட்டாங்க. அங்க ஜீவன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தொடங்கி பல தொழில்கள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. நெப்போலியனோட இளைய மகள் லாஸ் வேகாஸ்ல படிச்சு வந்துட்டு இருக்காங்க. நெப்போலியனும் தமிழகம் வந்து பல படங்களும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நெப்போலியன் மூத்த மகன் தனுஷ்கும் திருநெல்வேலியை சேர்ந்த மூலக்கரப்பட்டி அக்ஷயாவுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் ஜூலை 7ஆம் தேதி நெல்லையில நடந்திருக்குது. அதுல நெப்போலியன் குடும்பத்தில் இருந்தவங்க கலந்துக்கிட்டாங்க. அதிக நேரம் பயண பிரச்சனை காரணமா தனுஷ் அமெரிக்கால இருந்தபடியே வீடியோ கால் மூலமா என்கேஜ்மெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. சரி, திருமணம் எங்க நடக்க போது, சென்னையிலையா, திருச்சியிலையா, நெல்லையிலையா இல்ல அமெரிக்காலையா அப்படின்னு விசாரிச்சா தனுஷ் அக்ஷயா திருமணம் ஜப்பான் நாட்டுல டோக்கியோல நவம்பர் 7ஆம் தேதி நடக்க போறதா தகவல் வெளியாகி இருக்குது. டோக்கியோல ஏன் திருமணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் தரப்பினர் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தசைசிதைவு நோயால பாதிக்கப்பட்ட மகனோட எதிர்காலம் வசதிக்காகத்தான் அவங்க அமெரிக்கா போயிருக்காங்க. அந்த வகை பாதிப்புல இருக்கிறவங்களுக்கு அந்த நாட்டுல பல வசதிகள் இருக்குது. இந்தியாவில் அது ரொம்பவே கம்மி. இப்போ நெப்போலியனோட ஜீவன் குரூப் ஆஃப் கம்பெனியை தனுஷ் தான் கவனிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் திருநெல்வேலியில் நடந்திருக்குது. திருமணத்தை இந்தியாவில் நடத்த ஆசை இருந்தாலும் விமானத்துல அமெரிக்கால இருந்து வர்றதுக்கு 1 நாள் வரை ஆகும். அந்த பயணம் தனுஷ்க்கு செட் ஆகாது. கப்பல்ல வந்தா பல வாரங்கள் ஆகும். அதனால குறைவான நேரத்துல விமான பயணத்துல போற மாதிரியான ஒரு நாட்டுல திருமணம் நடத்த முடிவாகி இருக்குது. அந்த வகையில கடைசியில ஜப்பான் டோக்கியோ முடிவாகி இருக்குது. நெப்போலியன் வசிக்கிற அமெரிக்காவில இருந்து டோக்கியோவுக்கு 10 மணி நேரத்துல போயிடலாம். அது தனுஷ்க்கு வசதியா இருக்கு. அதனால ஜப்பான்ல திருமணம் நடத்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. மணமகள், மணமகன் வீட்டார், நெப்போலியன் நண்பர்கள் இவங்கெல்லாம் திருமணத்துக்காக டோக்கியோ போறதுக்கு தயாராகி வந்துட்டு இருக்காங்க. ஜப்பான்ல திருமணம் நடக்க இருக்கிறதுனால சமீபத்துல சென்னையில் இருக்கிற ஜப்பான் நாட்டோட இந்திய தூதரகர் தி டக்காஹசி மியோன்னாவை சந்திச்சு திருமண அழைப்புதல வழங்கி இருக்கிறாங்க. திருச்சிக்காரரான நெப்போலியன் திருநெல்வேலியில மகனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்ச நிலையில ஜப்பான்ல திருமணத்தை நடத்த இருக்கிறாங்க. அரசியல் சினிமா வட்டாரத்துல இந்த விஷயம் வியப்பா பேசப்படுது. தமிழ் சினிமாவில் இதுவரை ஜப்பான்ல யாருமே திருமண நிகழ்ச்சியை நடத்துறதே இல்லையா. மகனோட மகிழ்ச்சி வசதிக்காகத்தான் அவங்க அமெரிக்கா போனாங்க. இப்பவும் அதுக்காகத்தான் ஜப்பான்ல திருமணத்தை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் தரப்பு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில யூடியூபர் இர்ஃபான் வீட்டுக்கு போன நெப்போலியனும் அவங்களோட மனைவி ஜெயசுதாவும் திருமண அழைப்பிதழை கொடுத்திருக்காங்க. அந்த அழைப்பிதழ் மன்னர் காலத்து ஓலைச்சுவடி மாதிரி தங்க நிறத்தால ஜொலி ஜொலிக்குது. அது மட்டும் இல்லாம வெள்ளி கிண்ணத்தையும் முந்திரி, பாதாம், பிஸ்தா அடங்கின ஒரு பாக்ஸையும் பரிசா கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோவை இர்ஃபான் தன்னோட யூடியூப் சேனல்ல பதிவிட்டிருக்காங்க. இந்த அழகான ஜோடிக்கு நாமளும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.